அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்லி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு நாள். என்னென்னா, ராகுல் குட்டி தம்பி இறந்தது தான். உண்மையாலுமே என்னால் பேசவும் முடியல. அந்த தம்பி அந்த அளவுக்கு உண்மையாக ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க. மக்களை சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு நல்ல தம்பி. அந்தளவுக்கு ஒரு காமெடி பண்ணுறதா இருந்தாலும் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுலையுமே ரொம்ப நல்ல பையன். அது ஈரோடு சேர்ந்த என்னுடைய ஊரை சேர்ந்த பையன் அப்படிங்கிறதுல உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. தம்பி ஒரு நாள்னாவது நான் போய் நேரில் சந்திக்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசைப்பட்டேன். தம்பி கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையாலுமே அது தம்பிக்கு இப்படி நடக்கும்னு தெரியல. எங்கள் ஊரில் கவுந்தப்படியிலேயே இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பொங்கலுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணத்தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி கண்டிப்பாக நான் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னால் நான் கண்டிப்பாக போய் பார்த்துருப்பேன். இன்றைக்கி மதியம்தான் அந்த தம்பி நம்ம ஊரில் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமாக தெரியவே இல்லை. வெகு நேரம் அந்த தம்பி இறந்துருச்சா இல்லையா, இல்லை உண்மையாலும் பொய் வதந்தி அப்படின்னு நம்புறதுக்குள்ளேயே எனக்கு வெகு நேரம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே தம்பி இறந்துட்டாப்ளி. நேற்று நைட்டு ஒரு 10:30 மணிக்கு தான் கவுந்தப்பாடி டு சித்தோட ரோட்டில் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. தம்பியை போய் அந்த பாலத்து ரோட்டில் மோதி இருக்காப்ளி. அதனால தான் உயிர் இழந்திருக்கிறாப்ளி. உண்மையாலும் அந்த தம்பியினோட ஒரு விலைமதிப்பற்ற ஒரு புன்னகை, சிரிப்பு, மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடியது. அந்த தம்பியினோட ஒரு தன்மை, பண்பு யாருக்குமே வராது. உண்மையாலும் எல்லாம் கொஞ்சோண்டு ஒரு ரீல்ஸ் போட்டாவே எப்படியோ பேசுகிற இந்த இதில் அம்மாவுக்காக தன்னுடைய லைஃப்பை அர்ப்பணிச்சுட்டு அம்மாவுக்காக ஒரு இடம் வாங்கணும், அம்மாவுக்காக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அந்த இருந்த ஒரு தம்பி இப்போ இல்லைங்கிறத என்னால் நம்பவே முடியல. அந்த தம்பியினோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக எல்லாருமே உண்மையாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க.